தமிழும் வளர்ந்த தமிழின் முதற்காலம், பேரரசு உருவாக்கிய தமிழின் இரண்டாம் காலம், வள்ளலார் சுவாமி முதல் பேரறிஞர் அண்ணா காமராசர் என சமூக நீதி வளர்த்த மூன்றாம் காலம், நான்காம் காலம் தமிழர்கள் தொழில், வணிகம், பேரறிவு இந்த துறைகளில் உயர்ந்தால்தான் உலக மதிப்பும் பொது செழுமையும் வரும் என்கின்ற அடிப்படையில் முழங்கி தமிழர் 4.0 என்கின்ற ஒரு மாபெரும் தொழில் வணிக சங்கம மாநாட்டினை வரும் ஜூலை 24, 25 நாட்களில் சென்னை ஹில்டன் விடுதியில் நடத்துகிறது தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம். உள்நாட்டில் இருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் 500க்கும் மேலான தமிழ் தொழில் வணிக சமூகத்தினர் வருகிறார்கள். வெளிநாடுகள் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, அமீரகம், துபாய், ஷார்ஜா, அபுதாபி, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து, குறிப்பாக இந்தியா சுதந்திர வணிகம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் செய்திருக்கிற நாடுகளில் இருந்தும், இந்தியா ஒரு மிகப்பெரிய சந்தை, 147 கோடி மக்களை கொண்ட சந்தை. இந்த சந்தைக்குள் எப்படி குஜராத்திகளும் மார்வாடிகளும் இருக்கிறார்களோ அதே போல தமிழர்களும் நுழைய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பெங்களூர், கோவா, மும்பை போன்ற நகரங்களில் தமிழர்கள் பங்கேற்பார்கள். 200க்கும் மேலான தொழில் வணிக ஒப்பந்தங்கள் இந்த மாநாட்டில் நடைபெறும் என்று நாங்கள் நம்புகின்றோம். பரஸ்பரம் தொழில் வணிகம் மட்டுமல்ல, பெரும் அறிவு ஆளுமைகளிடமிருந்து மாஃபா பாண்டியராஜன், சி கே குமரவேல், மணிப்பேச்சு திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் இவரிடமிருந்தெல்லாம் கற்றுக்கொள்கின்ற வாய்ப்பாக இது அமையும். அதைவிட முக்கியமாக தமிழக அரசுக்கு பொது தொழில் வணிக சமூகத்தின் சார்பாக பெரும் தொழில்கள் இங்கு வருகின்ற போது அவர்களுடைய வெண்டாஸ் எல்லாம் 70% தமிழர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும், அதுவும் சிறு குறு தொழில்களுக்கு கொடுக்கணுங்கிற கோரிக்கையை நம்ம வைக்கிறோம். அரசினுடைய அனைத்து ஒப்பந்தங்களும் கொள்கை ரீதியாகவே இந்த சிறு குறு தொழில்கள் தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு தொழில் சமூக சமூகத்திற்கு தேவையான ஒரு 8 கோரிக்கைகளை மிக முக்கியமாக வைக்கின்றோம். தமிழுக்காக திருநெல்வேலிக்கும் குற்றாலத்திற்கும் இடையில் தமிழூர் ஒன்று உருவாக்கப்படும். உலகத்திலும் தமிழர்கள் வந்து தங்கலாம், தங்கு தமிழ் கலைகள் படிக்கலாம், இசை, நடனம், மொழி எல்லாவற்றையும் படிக்கக்கூடிய ஒரு தமிழூர் உருவாக்கப்படும் என்கின்ற அந்த அறிவிப்பையும் அறிமுகம் செய்கின்றோம். இந்த மாநாட்டில் நீங்களும் பதிவு செய்து வாருங்கள். www.ctasis.in என்கின்ற இணையதளம் வழியாக நீங்கள் பதிவு செய்யலாம். வந்து நட்புறவுகளை உருவாக்கி உள்ளூர் உங்கள் வணிகத்தை உலக அளவிற்கு எடுத்து செல்லுங்கள். 24, 25 ஜூலை சந்திப்போம் ஹில்டன் விடுதியில். நன்றி, வணக்கம். இங்க வர எல்லாருக்குமே வந்து நம்ம கொடுக்கிற சில பயிற்சிகள், சில இன்புட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இப்ப இருக்கிற சவால்களை, இப்போ பினான்சியல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதுல வந்து சவால்கள் இருக்குது, இப்போ சட்ட ரீதியான இப்போ ஜிஎஸ்டி இதெல்லாம் இது எப்படி ஹேண்டில் பண்றது, பிரச்சனை வந்தா எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொடுக்கறதுனால தொடர்ந்து நம்மளால வந்து இது வந்து ஒரு சஸ்டைன் பண்ண முடியுது. நாங்க வந்து தொடர்ந்து இதை செய்யுது அப்படின்னா இந்த மாதிரியான அறிவு பகிர்வு, அனுபவ பகிர்வு மூலமா தான் ஒரு தமிழ் சமுதாயம் வந்து ஒரு தொடர்ந்து இந்த பிசினஸ்ல இந்த வணிகத்துல நிற்க முடியும்ன்றத நினைக்கிறோம். ஸோ அதனால தொடர்ந்து எங்களை தள்ளி போகுது. நாங்க வந்து பல அரசியல் கட்சிகள் சார்பு எல்லாம் வந்திருந்தா கூட 2009க்கு பிறகு வந்து ஒரு தெளிவு அப்படின்னா பல தடவை சொல்லியிருக்கிறாங்க, நமக்கான ஒரு பொருளாதார வலிமை மிக்க ஒரு இது இல்லைன்னா நம்மளால அரசியல் கருத்தை கூட நம்ம வந்து வலிமை சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கு. அப்ப அந்த பொருளாதார வலிமை நோக்கி செல்லணும்னா இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கு என்ன பிரச்சனை, அப்போ அது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கார்பரேட் செய்யற அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா இவங்களால அதை செய்ய முடியுன்றதான். ஸோ அந்த இதை நோக்கி தான் நாங்கள் வந்து இதை வந்து தொடர்ந்து இதை வந்து அவங்களை பயிற்றுவிக்கிறது, நிறைய விஷயங்களை வந்து அந்த வெற்றி பெற்றவர்களை வந்து கூட பேச வச்சு அவங்க மோட்டிவேட் பண்றது இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் பெருசா வளரணும்னா கூட வலிமையா வளர்ந்துருக்கு. இருக்கிற 12 சாப்டர்ஸ் வந்து நேரம் வந்து 120 சாப்டர் கூட ஆயிருக்கலாம். ஆனா இந்த 12 சாப்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு பிசினஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 5 வாரத்துக்கு வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துருக்கிறாங்க. அதுதான் எங்களுடைய ஒரு இப்போதையான ஒரு வெற்றியை பார்க்கணும். இது வந்து நம்ம அடுத்த கட்ட அந்த Tier 2, 3 அந்த நகரங்களுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் வடிவமைச்சு இந்த அமைப்பை நம்ம வழிகொண்டு விரிவுபடுத்தணும் தான் எங்களோட. தமிழர்களுடைய பொருளாதாரத்தை பேசுவதில்லை. இது நாங்கள் அனுபவத்துல நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். எங்களுடைய அமைப்பு மட்டும்தான் தமிழர்கள் பொருளாதார ரீதியாக உயர்ந்து நில்லுங்கள், பொருளாதார வெற்றி தான் நம்முடைய மொழியினுடைய வெற்றி என்று உறக்க சொல்லுகின்ற அமைப்பு எங்களுடைய அமைப்பு. தமிழை மீண்டும் ஒரு வணிக மொழியாக மாற்ற வேண்டும் என்ற வேட்கையோடு தான் இந்த அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ் எப்போது தன்னுடைய வணிக மொழி இடத்தை இழந்ததோ அப்போதே மெல்ல மெல்ல தேய ஆரம்பித்து விட்டதோ என்ற ஒரு அச்சப்பாடும்
நிலவிக் கொண்டிருக்கிறது. அதை போக்க வேண்டும். அதனால் தமிழர்களை ஒரு வணிக சமுதாயமாக உருவாக்க வேண்டும். வீட்டுக்கு ஒரு வணிகர்கள், தமிழர்கள், எல்லா தமிழர்களும் இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஒரு வணிகர்கள் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு தான் எங்களுடைய அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கான வேலைகளை தான் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், வணிகம் செய்பவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், அதனூடாக ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு அவர்களை வளர்க்க வேண்டும் என்ற எங்களுடைய இந்த அமைப்பினுடைய நோக்கம் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு குறைந்த அளவிலான எண்ணிக்கையிலான தமிழர்கள் இணைந்திருக்கிறோமோ என்ற ஒரு ஐயப்பாட்டினுடைய அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாநாடு. இந்த மாநாட்டினூடாக இந்த நகரம் முழுக்க, இந்த மாநிலம் முழுக்க இப்படி ஒரு அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லா தமிழர்களும் நீங்கள் இந்த அமைப்பில் இணையலாம். இந்த அமைப்பின் இணைவதன் மூலமாக உங்களுடைய வணிகத்தை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியும் என்ற ஒரு கருத்தை, ஒரு செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்றுதான் இந்த மாநாட்டை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த மாநாட்டினூடாக மீண்டும் இந்த சந்திப்பினூடாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்றால், வணிகம் செய்யக்கூடிய எந்த தமிழராக இருந்தாலும் நீங்கள் இந்த மாநாட்டிலே வாருங்கள், எங்கள் அமைப்போடு இணையுங்கள். நிச்சயம் இந்த அமைப்பு உங்களை வணிகத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும். இங்கு பல அனுபவம் நிறைந்த தமிழ் தொழில் முனைவோர்கள் இருக்கிறார்கள். உங்கள் வணிகத்தினர் நடக்கக்கூடிய இடர்பாடுகளை, குறைகளை கரைய எல்லா விதமான அறிவுரைகளையும் உங்கள் உடனின்று செய்யக்கூடிய ஆற்றலும் கொண்ட இந்த அமைப்பு. எல்லாரும் இந்த மாநாட்டிலே பங்கு பெறுங்கள், எங்கள் அமைப்போடு இணையுங்கள். நிச்சயமாக நாம் வணிகத்திலே மீண்டும் தமிழர்கள் சங்க காலத்தில் எப்படி இந்த உலகம் முழுக்க தமிழர்கள் வணிகத்திலே கொடிகட்டி பறந்தார்களோ அதே போல் இப்போதும் நம்மால் செய்ய இயலும், அதை செய்து காட்டுவோம் என்று சொல்லி வேண்டுகோள் வைக்கின்றோம். நன்றி. செய்யும்போது நீலகிரியிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேளாண்மை தொழில் செய்யக்கூடிய நண்பர், அவர் பல நாடுகளிலும் மிகப்பெரிய அளவில் வேளாண்மை தொழில் செய்து வருகிறார். அவர் இந்த மாநாட்டில் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆர்வமா பதிவு செஞ்சிருக்காரு. ஒரு சாஃப்ட்வேர் துறையில சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்க நண்பர், அவர் இந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் மென்பொருள் அந்த துறையை விட்டு ஒரு மிகப்பெரிய விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். அவர் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிற அமைப்புல மாநாட்டுக்கு வராங்க. இந்த வேளாண்மை துறை சார்ந்த நிறைய நண்பர்கள் வருகிறாங்க, மாநாட்டுக்கு வராங்க. வேளாண்மையை ஒருமைப்படுத்தணும். அது பெரிய அளவில் நம்ம பண்ணல அப்படின்னு வச்சுக்கலாம். அதை கண்டிப்பா அதை நான் கணக்கு எடுத்துருக்கோம், அதை நிறைய செய்வோம். ரொம்ப முக்கியமா நம்ம இந்த வேலையை சொல்ல 50 நேரம் அதிகமா சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்றது அரசாங்கம் கேட்கணும் அப்படின்னா நம்ம பொருளாதாரத்துல வலிமை பெற்ற ஒரு இனமாக மாறணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் தமிழ் தொழில் முனைவர்கள் மிகப்பெரிய அளவுல உயர்த்தணும் நோக்கத்துல இந்த அமைப்பு செயல்படுத்துகிறது. நிச்சயமா அதுல இந்த எண்ணிக்கை ஒரு பெரிய பங்களிப்பாக இருக்கும். அதனால நம்ம சொன்னது ஒரு வெறும் நம்பிக்கை எண்ணிக்கை என்ற அளவு இல்லாம இப்ப பெரிய அளவிலான அமைப்பு வரும்போது நம்ம கொள்கை வாக்காளர்களாக நம்ம சொல்வதை கேட்பதற்கு அடுத்ததே சொன்னது போல ஜிஎஸ்டி அமைச்சர்களுடைய நிறைய சிக்கல்கள் இங்க இருக்கு தொழில் பண்ணுவாங்க. அப்ப அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய அந்த அரசு கவனத்துக்கு சென்று சரிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அமைப்பாக இந்த அமைப்பு வரும். அப்படிதான் வரும்போது நிச்சயமா அந்த மாநாடு அதன் ஊடாக மிகப்பெரிய அளவில் இந்த மாநாட்டின் ஊடாக அந்த பணிகளை நம்ம மேற்கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம். நிச்சயமா மாநாட்டிற்கு அனைத்து தொழில் முனைவரும் நம்ம வரவேற்கிறோம்.
இங்க வர எல்லாருக்குமே வந்து நம்ம கொடுக்குற சில பயிற்சிகள் சில இன்புட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இப்ப இருக்கிற சவால்களை இப்போ பினான்சியல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதுல வந்து சவால்கள் இருக்குது. இப்போ சட்ட ரீதியான இப்போ ஜிஎஸ்டி இதெல்லாம் இது எப்படி ஹேண்டில் பண்றது, பிரச்சனை வந்தா எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொடுக்கறதுனால தொடர்ந்து நம்மளால வந்து இது வந்து ஒரு சஸ்டைன் பண்ண முடியுது. நாங்க வந்து தொடர்ந்து இதை செய்யறது அப்படின்னா இந்த மாதிரியான அறிவு பகிர்வு அனுபவ பகிர்வு மூலமா தான் ஒரு தமிழ் சமுதாயம் வந்து ஒரு தொடர்ந்து இந்த பிசினஸ்ல இந்த வணிகத்துல நிற்க முடியும்ன்றத நினைக்கிறோம். ஸோ அதனால தொடர்ந்து எங்களை தள்ளி போகுது. நாங்க வந்து பல அரசியல் கட்சிகள் சார்பு அப்படிலாம் வந்திருந்தா கூட 2009 பிறகு வந்து ஒரு தெளிவு அப்படின்னா பல தடவை சொல்லியிருக்கிறாங்க, நமக்கான ஒரு பொருளாதார வலிமை மிக்க ஒரு இது இல்லைன்னா நம்மளால அரசியல் கருத்தை கூட நம்ம வந்து வலிமை சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது. அப்ப அந்த பொருளாதார வலிமை நோக்கி செல்லணும்னா இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கு என்ன பிரச்சனை, அப்போ அது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கார்பரேட் செய்யற அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா இவங்களால அதை செய்ய முடியுன்றதான். ஸோ அந்த இதை நோக்கி தான் நாங்கள் வந்து இதை வந்து தொடர்ந்து இதை வந்து அவங்களை பயிற்றுவிக்கிறது, நிறைய விஷயங்களை வந்து அந்த வெற்றி பெற்றவர்களை வந்து கூட பேச வச்சு அவங்க மோட்டிவேட் பண்றது இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் பெருசா வளரணும்னா கூட நான் வலிமையா வளர்ந்துரு. இருக்கிற 12 சாப்டர்ஸ் வந்து நேரம் 120 சாப்டர் கூட ஆயிருக்கலாம். ஆனா இந்த 12 சாப்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு வாரத்துக்கு ஒரு பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 வாரத்துக்கு வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துருக்கிறாங்க. அதுதான் எங்களுடைய ஒரு இப்போதையான ஒரு வெற்றியை பார்க்கணும். இது வந்து நம்ம அடுத்த கட்ட அந்த Tier 2, 3 அந்த நகரங்களுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் வடிவமைச்சு இந்த அமைப்பை நம்ம வழிகொண்டு விரிவுபடுத்தணும் தான் எங்களோட